வணக்கம். நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. நிறைய நேயர்கள் வந்து நீங்கள் என்ன மிஷின் வச்சுருக்கீங்க மேடம்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனால் அவங்க அந்த வீடியோஸ் பார்த்தாங்களா என்னமோ தெரியல. மறுபடியும் எதுக்கும் ஒன்ஸ் நான் ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன மிஷினுங்கிறதையும் சொல்கிறேன். என்னோடது உஷா ஜனோ ஸ்டிச் மேஜிக்குங்க என்னோடய மிஷினு. இது வந்து இன்டர்நெட்லேயே இருக்குங்க, ஆன்லைன்லேயே வாங்கலாங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்கினது நான். இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் இருக்குங்க. நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுத்துருக்கேங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐடியாஸ் கிடைக்கும். நான் வந்து நெட்டில் தான் வாங்கினேன். நல்லா பேக் பண்ணி அனுப்புகிறாங்கங்க. இப்போ என்னோடது வந்து உஷா கம்பெனிங்க. இதை தவிர இல்லாமல் உங்களுக்கு வேறு கம்பெனி இருக்குங்க. நீங்கள் அது போய் நெட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் கொடுக்குற லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்தாலும் இந்த தையலுங்களும் மாறி மாறி இருக்கும். ரேட்டுக்கு தகுந்தாப்படி வருங்க. ரேட் வந்து 10,000க்குள்ளனா இவ்வளோ வராது, கம்மியாக தான் வரும், பாதி தான் வரும். இது வந்து 20,000க்குள்ளங்கிறதுனால இதில் இவ்வளோ இருக்குது. ரேட் என்ன ரேட் போடுறோமோ அதுக்கு தகுந்தாப்படி உங்களுக்கு இந்த இது வரும். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன எவ்வளோ ரேட்டு என்னங்கிறது எல்லாம் போட்டிருக்காங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க. மாடலும் மாறுங்க. என்ன கம்பெனி மாறும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றும் மாடலும் மாறும். உங்களை அந்த மாடலுக்கு எப்படி செய்யணும் பிடிக்கணுங்கிற எல்லாமே விளக்கமாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபுட்டு, இந்த குதிரை வாங்குகிறோம் இல்லைங்களா, நீங்கள் அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சாய்ஸ் இருக்குது, அதில் வாங்கலாம். அதுலேயே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம் பார்த்து. இது வந்து மிஷினுக்குன்னு 2-3 கொடுப்பாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம அதில் வாங்கிக்கலாம் செப்ரேட்டாக. அதுலேயே போட்டிருக்காங்க, ஆன்லைன்லேயே இருக்கும் பாருங்கள். வேணும்னா வாங்கிக்கலாம். இப்போ இந்த மிஷினில் நான் எப்படி அடிக்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கும். தையலோட டிஸ்டன்ஸுக்காக இது, அப்புறம் டிசைன்ஸு வந்து உங்களுக்கு எவ்வளோ இதில் வேணும் அப்படிங்கிறது இது பண்ணுறது. அதுலேயே வந்து என்ன பண்ணுறதுன்னா, இது என்ன மாடல் வேணும் நீங்கள்னு சூஸ் பண்ணுறது. இந்த பட்டன் வந்து ரிவர்ஸ் விட்டு அடிக்கிறதுக்கு. இதை ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிவர்ஸ் போய் வந்துடும். அதுக்காக இந்த பட்டனு. இது வந்து இந்த நம்ம என்ன மாடல் அடிக்கணுங்கிறதுக்கு நம்ம திருப்பி வைக்கிறது. இதில் மொத்தம் எத்தனை மாடல் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 24 மாடல் வருதுங்க. இதில் இந்த 24 மாடலில் ஸ்ட்ரைட் தையல் 2 மாடல், மீதி வந்து 22 புது மாடல் தான், வேறு மாடல் தான். இது வந்து 18,000 ரூபாய் பக்கங்க என்னோட இது ரேட் வந்து. இது நான் வாங்கி 2.5 வருஷம் பக்கம் ஆகுதுங்க. இந்த மிஷின் நான் வாங்கி 2.5 வருஷம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும். இது வந்து ஆன் சுவிட்சுங்க. ஆஃப் பண்ணோம்னா இங்கே லைட் எரியாது, இது ஆகாது. இது வந்து பின் பாயிண்ட், ப்ளக் பாயிண்ட்டு. இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் கம்பி இருக்கும். இதில் வச்சு நம்ம இப்படி மாட்டணும். இப்படி மாட்டிட்டு நீங்கள் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இங்கே லைட் எரியும். இது வந்து நம்ம ஆன்லைன் மிஷினில் இருக்கிற மாதிரி வீலு. சும்மா உங்களுக்கு அந்த துணியை உள்ளே வச்சு ஊசி மாட்டணுன்னா இந்த மாதிரி கையில் போய் வச்சு திருப்பலாம். இது வந்து நூல் மாட்டுற கம்பி. அதுலேருந்து இந்தாண்ட பக்கத்து கம்பியில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்ஸ்குள்ளே நூலை விட்டுட்டு இந்த இதில் இருந்து இந்த கம்பியில் ஹோல்ஸ் இருக்குது, அந்த ஓட்டையில் நூல் விட்டு இங்கே போடணும். இந்த ஒரு கம்பியில் போடணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ரவுண்டு இந்த ஸ்ட்ரென்த்து வர்றதுக்கு ஒரு வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் மாட்டி இங்கே மேலே வந்து ஒரு இது இருக்குது பாருங்கள், ஊக்கு மாதிரி. இதில் போடணும். இதில் போட்டு கீழே இங்கே வந்துட்டு அப்புறமா தான் நம்ம ஊசியில் போடணும். இந்த மிஷினில் வந்து ஊசி வந்து ஸ்ட்ரைட்டாக போடுற மாதிரி தான் இருக்கும். என்னோடதில் வந்து நேராக போடுற மாதிரி இருக்கும் நூல். பாபின் வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி. இது வந்து பாபின் போடுற இடங்க. பாபின் வந்து இப்படி தான் போடணும். இதில் பாருங்கள், நான் நூல் சுற்றி வச்சுருக்கேன். பாபின் போடுற இடம் இது. இதை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி சவுண்டு வரணும். அப்போ தான் அந்த பாபின் கேஸ் போய் கரெக்டாக உட்காந்துருச்சுன்னு அர்த்தம். சும்மா முன்னாடியே வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது.
சவுண்டு கேட்கணும் நமக்கு. இப்படி இது பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா அந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்டன் வைக்கிறது, இது வந்து பைப்பிங் அடிக்கிறது. சிங்கிள் ஃபுட்டு இருக்குது பைப்பிங்க்கு. இது வந்து பீக்கோ அடிக்கிறது, இது பீக்கோ அடிக்கிறது. இது மாதிரி நமக்கு வேறு வேறு வேணும்னா நம்ம நெட்லேயே போட்டிருக்காங்க, அதை பார்த்து வாங்கிக்கலாம் வேறு வெரைட்டி வேணும்னா. அப்புறம் இந்த பாபின் கேஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான் வாங்கணுங்க. பிளாஸ்டிக்கில் இருக்கிறது தான் இதுக்கு செட் ஆகுது. நான் செப்ரேட்டாக வாங்கினேன் 2, ஆனால் அது வந்து எனக்கு இது செட் ஆகலை. இதில் கேஸ்குள்ளேயே போட முடியல, ஹோல்ஸ் இல்லாமல் இருக்குதுன்னு தானே இந்த மாதிரி வாங்கினேன். ஆனால் இது போட முடியல எனக்கு. அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கே நீங்கள் பார்த்து கடையில் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரியே வாங்குங்க. என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதை கொண்டு போய் காமிச்சு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கிட வேணாம். இப்போ இது எனக்கு இதில் போட்டு யூஸ் பண்ண முடியலைங்க. இது வந்து எனக்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இது வந்து மிஷினில் கொடுத்தாங்க 2, அப்புறம் மறுபடியும் இதையே கொண்டு போய் காமிச்சிட்டு வாங்கினேன். அப்புறம் இதில் ஒரு பின்னு மாதிரி கொடுக்குறாங்க. இது ஃப்ளீட்ஸ் பிடிக்க உங்களுக்கு நம்ம இப்படி எடுத்து வைக்கிறதா இருந்தால் இதில் வைக்கலாங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஊசி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு மூடியோடு இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக வேண்டி இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பாபின் கேஸ் அந்த பாபின் மாட்டியில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குச்சி மாதிரி வச்சுருக்காங்க. 4 இருக்குது. இதில் நம்ம மாட்டிக்கலாம். இந்த மிஷினு கூட 2 தாங்க கொடுப்பாங்க, 2 3 தான் கொடுக்குறாங்க. நம்ம வேணுன்னா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். கடையில் தான் நான் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன் கடையிலேருந்து. ஏன்னா இது பிளாஸ்டிக்குங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரத்தில் உடஞ்சிடும். நூல் சுற்றியும் வைக்க வேண்டாம், தேவையானப்போ சுற்றிக்கோங்க. இந்த டூல்ஸ் எல்லாம் இப்போ இதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்க வேண்டியதாங்க. இது வந்து ஆயில் வந்து இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க, சின்னதாக இதில் ஆயில் கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ஆயில் ஊற்றலைங்க. இன்னும் 2 வருஷம் ஆகுது. நான் ஆயில் எதுவும் ஊற்றலைன்னா நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே தான் நீங்கள் ஊற்றணும், பார்க்கணும். சும்மா தேவையில்லாமலேயும் ஆயில் ஊற்றக்கூடாது. தேவைப்பட்டு நமக்கு லூஸ் வேணுங்கிற பட்சத்துக்கு தான் ஊற்றணும். சும்மா தேவையில்லாமல் ஊற்றினோம்னாலும் மிஷின் இது அடிக்கடி ஆயில் ஊற்றாலும் இதாகும். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா நம்ம இது ஏதாவது பார்ட்ஸ் கழட்டணும், ஊசியெல்லாம் கழட்டிட்டு மாட்டதுன்னா பாருங்கள், இது இந்த வச்சு இப்படி திருப்புறதுக்கு ஸ்பேனர் மாதிரி ஊசியோட இதை இங்கே மாட்டிக்கிட்டு நம்ம இதில் திருப்பலாம். அப்புறம் வேறு இதில் 3 இது இருக்குது. இது வந்து வேறு ஸ்க்ரூக்கு எங்கேயாவது கழட்டணுன்னா வேறு இதை பிடிச்சி நம்ம இப்படி மாட்டி இப்படி திருப்பலாம், இதை கழட்டலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க 3 இது. இப்படி பிடிச்சி திருப்பலாம். ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு ஸ்க்ரூக்கு வேறு ஸ்க்ரூக்கு மாட்டி திருப்புற மாதிரி இருக்குங்க. இது ஒரு ஸ்பேனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாபின் சுற்றுறதுலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேங்க. மேலே பாருங்கங்க, நூல் இதில் போட்டு இதுக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. இதில் ஹோல்ஸில் போட்டு இங்கே வந்து அந்த டைட்னஸ் கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க. அதில் மாட்டியிருக்கேன். மாட்டிட்டு இதில் இப்படி போட்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அப்புறமா அந்த பக்கமாக கொஞ்சம் தள்ளினீங்கன்னா அங்கே இந்த வீல் பக்கத்தில் போயிடும். அப்புறம் ஃபுட்டு நம்ம பெடல் பண்ணால் திரும்ப அது ஆட்டோமேட்டிக்காக அது பாபின் சுற்றுது. அதுவே சுற்றி முடிஞ்சிடுச்சுன்னா நின்றுடும், அதுக்கு மேலே ஓடாது. நீங்கள் என்ன ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அது சுத்தாது. நின்றுச்சு பாருங்கள். நான் பெடல் பண்ணுறேன், இப்போ ஃபுட்டு மெதிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் வந்து இது சுற்றலை பாருங்கள், அதுக்கு மேலே போகாது. இவ்வளோ தூரம் தாங்க ஓடும், 3/4 பாபின் தான் ஓடும். ஃபுல்லாலாம் சுற்ற முடியாது. தீர்ந்த வாட்டி வேணுன்னா நம்ம மறுபடியும் அடிச்சுக்க வேண்டியது தான். இப்போ இந்த நூலை பாருங்கள், இங்கே போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல்ஸ்குள்ளே இருக்குது. இதை வந்து இங்கே ஒரு கம்பி இருக்குது, இதில் மாட்டிட்டு இந்த தையல் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸ்ட்ரென்த்து, அதில் போட்டு அங்கேருந்து ஒரு கொக்கி மாதிரி இங்கே கீழே இருக்குது, இதில் மாட்டி மேல் பக்கமாக இழுக்கணும். இழுத்துட்டு இங்கே ஒரு கம்பி வருது, இதில் உள்ளே போடணும். போட்டுட்டு மறுபடியும் அப்படியே கீழ் வழியாக வந்து இங்கே போய் ஊசியில் மாட்ட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த பாயிண்ட்டு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் போடணும், செகண்ட் இதில் போடணுங்கிறத போட்டிருக்காங்க. சிலது சப்போஸ் உங்கள் மிஷினில் இல்லைன்னா
இந்த பார்த்தாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு அடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு காஜா துணி எடுத்து வச்சுருக்கேன், ஒயிட் துணி. அப்போ தான் அது நல்லா தெரியணும். இந்த நூல் வந்து பட்டு நூலுங்க, எம்ப்ராய்டிங்க்கு யூஸ் பண்ணுற நூல். நான் இப்போ போட்டிருக்க நூல். இப்போ ஸ்ட்ரைட் டைல் ஃபஸ்ட்டு அடித்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸ்ட்ரைட் தையல் அடிச்சிட்டோம் இல்லைங்களா, பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஸ்ட்ரைட் தையல். இப்போ அதுலேயே நான் வந்து ஜிக்ஸாக் வைக்கிறேன். எது வைக்கும்போது நீங்கள் இந்த ஊசி வந்து மேல் பக்கமாக இருக்கணும், ஊசி மேலே இருக்கணும், அந்த ஹோல்ஸ்குள்ளே இருக்கக்கூடாது, மேலே தூக்குனா அப்படி இருக்கணும். இப்போ இந்த நம்பர் வந்து சிக்கு மாற்றுறோம். சிக்கு மாற்றினா இந்த ஜிக்ஸாக் வரும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஜிக்ஸாக் வரும். இதை அடிக்க போகிறோம். பாருங்கள் இப்படி வரும் ஜிக்ஸாக். ஜிக்ஸாக்கு இந்த மெத்தடுக்கு வரும். இதுவே வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிக்கு போனீங்கன்னா அது ஜிக்ஸாக் தான், ஆனால் அது வேறு மாதிரி வரும். உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், டிஏ, சிக்கு அப்புறம் டி இருக்குது. இங்கே மாற்றுறோம் நம்ம. ஊசி மேலே வச்சுக்கோங்க, திருப்பும்போது உள்ளே இருந்தால் ஊசி உடஞ்சிடும். டி போட்டிருக்கோம். இப்போ இதை பெடல் பண்ணி பார்ப்போம். அந்த ஜிக்ஸாக்கும் இந்த ஜிக்ஸாக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இது வந்து தையல் வந்து நிறைய வரும், 3 தையல். இந்த கிராஸ் 3 தையல், இந்த கிராஸ் 3 தையல் ஊசி குத்துறது. இது வந்து ஒரே இது தான். உங்களுக்கு இந்த ஜிக்ஸாக்கும் இந்த ஜிக்ஸாக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக வரும், தையல் கிட்ட வரும். இந்த ஜிக்ஸாக்கும் இந்த ஜிக்ஸாக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இது பாருங்கள் ஒரே இது தான். இங்கேருந்து இந்த ஹோல்ஸு, இங்கேருந்து இந்த ஹோல்ஸு ஒரே இதாக வரும். ஆனால் இதில் வந்து 1 2 3 ஒரு கிராஸுக்கு 3 தையல், அதே மாதிரி இந்தாண்ட கிராஸுக்கு 3 தையல், இந்த மாதிரி வரும். இது இந்த ஜிக்ஸாக்கும் இந்த ஜிக்ஸாக்கும் டிஃப்ரெண்ட். அதுதாங்க இந்த வித்தியாசம். இந்த மாதிரி சின்ன டிஃப்ரெண்ட்டான வித்தியாசங்கள் இருக்குங்க. இது வந்து நம்ம நம்பரில் 2.5 வச்சுருக்குறோம். இது அந்த நம்பரு. அந்த நம்பர் இல்லாமல் அடித்தோம்னா வேறு மாதிரி உங்களுக்கு வரும். எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 2.5 வச்சுருக்கிறதுனால இந்த மெத்தட் வரும். இதுவே வந்து இங்கே ரெட்டில் 0 வச்சு அடித்தா வேறு மெத்தட் வரும். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ அடித்த அந்த 2 மெத்தடையும் இந்த சென்டரில் ரெட்டில் வச்சு உங்களுக்கு அடித்து காட்டுறேன். இங்கே வச்சுருக்கேன்னா இப்போ அடித்து ஜிக்ஸாக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அதில் டியோட இது டிசைன் என்ன வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக அப்படியே வருது. அதே மாதிரி தையல் தான் 3 வருது. ஆனால் எவ்வளோ கிட்ட நெருக்கமாக எவ்வளோ இதாக வருது பாருங்கள். இதுதான் இவ்வளோ தூரம் வந்தது, இவ்வளோ இதாக வந்துடுச்சு. இப்போ இந்தாண்ட அடித்த ஜிக்ஸாக்கு நம்ம அடிப்போம். ஊசி மேலே வச்சுக்கோங்க, அதை ட்ரை பண்ணுவோம் எப்படி வருதுன்ட்டு. டியிலேருந்து சிக்கு அப்படியே ரிட்டர்ன் போங்க. இப்போ அதை அடித்து பார்ப்போம் எப்படி வருதுங்க. அது ஃபுல்லாக க்ளோஸாக வருங்க, அப்படியே கோடு மாதிரி வரும் பாருங்கள். இந்த மாதிரி வருது. இது நம்ம எங்கே வேணால் நம்ம ஃப்ளவர் மாதிரி போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். இதில் பாருங்கள் இந்த மெத்தட் வரும். இது இப்போ லாஸ்ட்டாக போட்டது வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஜிக்ஸாக்கு. இது வந்து இப்போ ரெண்டாவதாக இங்கே பக்கத்தில் இருக்கிற ஜிக்ஸாக்கு. இது பாருங்கள் ஜிக்ஸாக் 2 மாடல்லையே இப்போ இதுலேயே 3-4 வித மாடலாக அடிக்கலாம். ஃபஸ்ட் அடித்த ஜிக்ஸாக் வந்து இந்த லாஸ்ட்டு இருக்குது பாருங்கள். அது இந்த ஜிக்ஸாக் மாடல் தான். இது நெருக்கமாக வச்சா நம்பர் இல்லாமல் 0 வச்சோம்னா இது வருது. அது இந்த ரெண்டாவது மாடல் வந்து நம்பர் இல்லாமல் இதில் வச்சோம்னா இந்த மாதிரி மெத்தட் வருது. இதுவும் ஒன்று. இந்தாண்ட ஓரம் இருக்கிறது இந்தாண்ட ஓரம் இருக்கிறது ஒரு மாடலு. இந்த ஓரத்தில் நம்ம ஜிக்ஸாக் அடிக்கிறோம் இல்லைங்களா, ஓவர்லாக் மாதிரி இது வரும். இந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் அடிச்சுக்கலாம். ஓரத்தில் ஃபினிஷிங் முடிக்கும்போது லாஸ்ட்டில் அடிக்கலாம். இது மாதிரி நான் இன்னும் வேறு இருக்கிறதெல்லாம் காட்டுறேங்க. இப்போ நான் வந்து ஊசி நீங்கள் எது பண்ணாலும் மேலே வச்சுட்டு திருப்புங்க. உள்ளே விட்டு திருப்பினீங்கன்னா ஊசி உடஞ்சிடும். அதனால் மேலே இருக்கணும் ஊசி.
இப்போ நம்ம டி வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லைங்களா, அடுத்தது ஈக்கு போக போகிறோம். இப்போ ஈக்கு போகணுன்னா இங்கே பாருங்கள், இதில் திருப்புவோம். இங்கே இதை வந்து நம்பரில் வைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு முதல்ல ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி பாயிண்ட்லேயே வைக்கிறேன். 2.5லேயே வச்சு அடிக்கிறேன். எப்படி வருது பார்த்தீங்களா மாடல்? இதுவே வந்து 0வில் வச்சா எப்படி வருதுங்கிறது நான் காட்டுறேன். இதே தையலில் 0வுக்கு வச்சோம்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். சேம் தான், ஆனால் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி தெரியுது. இது எப்படி தெரியுது, இது எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. இது நெருக்கமாக வருது, நம்பர் இல்லாதனால. நம்ம 2 வச்சுருக்கிறதுனால அந்த நம்பரில் அது அவ்வளோ தூரம் தள்ளி வருது. இப்போ அடுத்தது எஃப்க்கு போவோங்க. எஃப்பில் என்ன மாடல் வருதுன்னு பாருங்கள். இந்த மாடல் எஃப்போட மாடல் வைப்போம். இங்கே நான் நம்பருக்கு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஊசி மேலே வச்சுக்கோங்க, ஞாபகமாக திருப்பும்போது. எஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. சின்னதாக ஒரு வி, அதுக்கப்புறம் 3 தையல் அந்த மாதிரி வருது. இப்போ இதையே வந்து 0வுக்கு வச்சு நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன். இப்போ இதே மாடல் தான் இது. 0வில் வச்சா எப்படி வருது பாருங்கள். அதே நம்பரில் வச்சா இந்த மெத்தடுக்கு வருது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜி போடுறேன். நான் ஊசி மேலே தூக்கிட்டு ஜி வந்து நம்பர் ஃபஸ்ட்டு அடித்து காட்டுறேன். இப்போ 0வுக்கு வச்சிடுறேன். ஜி லாஸ்ட் அடிச்சோல்ல அந்த மாடல் இது வந்து 0வில் வைக்கவும் இந்த மாதிரி வந்திருக்கு, நம்பரில் வைக்கவும் இந்த மாதிரி வருது. அடுத்தது இன்னொரு 2-3 மாடல் அடிக்கிறேங்க. நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அடிக்கிறதுங்க பாருங்கள். அடிக்கிறத பாருங்கள், நான் அப்புறம் அது மிஷினில் உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன். இது ஒரு மாடல் 2 விதமாக அடிச்சிருக்கேன். இன்னொன்று வந்து எல். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹெச்லேருந்து அடிக்கிறேன்னு. ஹெச்லேருந்து நம்பரில் வச்சு அடித்தா இந்த மாதிரி 0வில் வச்சா இந்த மெத்தட் வருது. அதுவே 2.5க்கு நம்பருக்கு வச்சா இந்த மெத்தட் வருது. இது கிட்ட இருக்குது. இது பாருங்கள் கொஞ்சம் தள்ளி தூரமாக வருது. அதே வந்து அடுத்தது வந்து ஐயில் அடித்தோம். ஐயில் வந்து 0வில் வச்சா இந்த மெத்தட் வரும், உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி வரும். அதுவே வந்து நீங்கள் நம்பருக்கு பாயிண்ட்டுக்கு வச்சிங்கன்னா இந்த மெத்தட் வருது. இது வந்து டைமண்ட் மாதிரிங்க. கே வந்து டைமண்ட் மாதிரி. இது ஒரு டைமண்ட் மெத்தடு, அதனால் இப்படி இருக்குது. அதுவே நேராக வச்சிங்கன்னா இந்த மெத்தடுக்கு வருது. லாஸ்ட்டில் எல் 12வது இருக்கிறது எல்லோட மெத்தட் வந்து இந்த 0வில் இருந்தால் இந்த மெத்தட் வருதுங்க. இந்த மாதிரி வருது, கிட்ட நல்லா இருக்குது பார்க்க. இது வந்து நம்பர் பாயிண்ட் வச்சோம்னா இந்த மாதிரி வருதுங்க. இதெல்லாம் வந்து இது எல்லாமே வந்து நம்ம 0வில் வச்சு அடித்தோம்னா ஃபுல் எம்ப்ராய்டிங் நம்ம பண்ணலாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கும் நீங்கள் அடித்து பார்த்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக மேலே இருக்கிறது பூரா 0வில் வச்சிங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணலாம். நம்மள எது வேணால் பண்ணலாம் டிசைன்ஸு. இதே மாதிரி இப்போ கீழே இருக்கிற தையலெல்லாம் நான் அடிச்சுட்டு உங்களுக்கு அடித்து காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் மேலே இருக்கிற ப்ளூ கலரில் இருக்கிற தையல் இப்போ அடிச்சிருக்கோம் 2ம். இப்போ கீழே ஆரஞ்சு கலருக்கு நம்ம அடிக்க போகிறோம். இந்த ஆரஞ்சு கலர் தையல், இந்த ஆரஞ்சு கலர் தையல் எடுக்கணும்னா இந்த நம்ம ரெட்டில் வைக்கிற ஸ்ட்ரென்த்தை இங்கே ஆரஞ்சு எஸ்க்கு எஸ்எஸ்க்கு அந்த மாதிரி கொண்டு வரணும்.
இது வந்து நமக்கு எவ்வளோ தூரத்தில் வேணுமோ அது மாதிரி இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மெதுவாக பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து எப்படி நம்ம ரிட்டன் வரணும்னா, இப்போ வந்து நம்ம இது இந்த எல்லில் தாங்க வச்சுருக்கோம். இந்த பேட்டர்னுக்கு ஆரஞ்சில் கொண்டு வந்துட்டோமா, அப்போ இந்த ஆரஞ்சு கலர் எல்லில் என்ன பேட்டர்ன் வருதோ அது வரும் நமக்கு. இப்போ ஆரஞ்சு கலர் அடிப்போம். இந்த ஆரஞ்சு கலர் பேட்டர்ன் இங்கே வருது. இந்த லாஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த பேட்டர்ன் இது. எல்லா தையலும் இப்படியே ரிவர்ஸில் அடிச்சுட்டு வரேங்க. இப்போ நம்ம பேக் வரைக்கும் போயிட்டோம். அதை அப்படியே பேக்லேருந்து அடிச்சுட்டு வரோம் ஒவ்வொன்றா உங்களுக்கு. இப்போ எல்லாம் அடிச்சுக்கணும். அடுத்தது கேவுக்கு அப்படியே ஊசியை மேலே தூக்கிட்டு திருப்பிக்கோங்க. ஒரே ஒரு இது மட்டும் கீழே திருப்பி வச்சுங்க. பாருங்கள், கீழே ஆரஞ்சு கலர் இருக்குல்லைங்களா, அது இங்கே எல்லுக்கு என்ன மாடல் இருக்கோ அந்த மாடல் இது. அதே மாதிரி இங்கே கேவுக்கு என்ன மாடல் வந்திருக்கோ அதே மாடல் இங்கே இருக்குது. ஜேவுக்கு என்ன மாடலோ அதே மாடல் இங்கே வந்திருக்கு. ஜேவும் கேவும் பார்த்திங்கன்னா இதில் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி தான் துணிலையும் வந்திருக்கு. ஐக்கு என்ன மாடல் இருக்கோ அந்த மாடல் இங்கே வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் எச்சுக்கு என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி. இது வந்து நீங்கள் ஜிக்ஸாக்கு பதிலாக அந்த ஃபினிஷிங் ஒர்க்குக்கெலாம் இதில் இந்த மாடல் அடிச்சுக்கலாங்க. எட்ஜில் அடிக்கணுன்னா இது கூட அடிக்கலாம். நீங்கள் ஓவர்லாக் மாதிரி இருக்கும். ஜிக்கு பார்த்தீங்கன்னா இதில் இது ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தட் இருக்குது கொஞ்சம். இது கூட அடிக்கலாம். ஓவர்லாக் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் அடிக்கலாம், இதுவும் அடிக்கலாம். அப்புறம் எஃப்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது. நல்லா இருக்குங்க இது. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கர்ச்சிப்பு இதெல்லாம் அடிக்கிறதா இருந்தால் அந்த கார்னர்லாம் இந்த மாதிரி அடிக்கும்போது ஒரு மாடலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈக்கும் அதே மாதிரி தான், கொஞ்சம் இதாக வருது. நான் வேண்டான்னு இதே மெத்தடு தானே வருதுன்னு கொஞ்சம் தூரம் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு டி வச்சதுலையே பாருங்கள், டிக்கு வந்து அதே மாதிரி ஸ்கொயராக வருது, பாக்ஸாக இந்த மாதிரி. இதுவே பாக்ஸாக வருது. அப்புறம் சிக்கு வந்து ட்ரிபிள் ஜிக்ஸாக்னால் 3 நூல் மொத்தமாக வர மாதிரி ஜிக்ஸாக்கு ஒரே இதாக தான் ஜிக்ஸாக் ட்ரிபிள். அப்புறம் இது ஸ்டைட் தையலும் அதே மாதிரி தான், 3 நூல் வந்த மாதிரி அப்படியே ஒரே இடத்துலையும் நிற்குது. துணி நகர்றதில்ல அவ்வளோ சீக்கிரமாக. 3 நூலில் தைச்சிருக்குங்க. ஒரே இதாக 3 டைம் எடுத்து தைக்குது. அது 3 லேயர் மாதிரி வருது. இது தாங்க கீழே இருக்கிற மாடல் ஃபுல்லாக இங்கே இருக்குதுங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அடித்து பார்த்துட்டிங்கன்னா எந்த கிளாத்தில் எப்படி வேணால் அடிக்கலாங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டோம்னா ஓகே. நீங்கள் வீட்டில் என்ன வேணால் பண்ணலாங்க. இதை வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம். நீங்கள் அடிக்கிற துணியில் டிசைன் பண்ணலாம். இல்லை காட்டன் மெட்டீரியல் டாப் வாங்கினீங்களா, அந்த மாதிரி எம்ப்ராய்டிங்கில் நூல் இந்த மாதிரி பட்டு நூல் வாங்கிக்கோங்க. கோல்டன் கலர் இருக்குது, சில்வர் கலர் இருக்குது, என்ன வேணுமோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிங்கன்னா சும்மா ஒவ்வொரு லைன் போட்டிங்கன்னா கூட போதும். அதுவே ஒரு டிசைனாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டாலே போதுமோ. நீங்கள் வளைச்சி போடணுன்னு கூட அவசியம் இல்லை. ஒன்று ஸ்ட்ரைட்டாக போடுங்க, இல்லாட்டி போனால் டாப்பில் இப்படி இந்த கிராஸ் வடிவத்தில் போட்டு விடுங்க. அதுவே பார்க்க நமக்கு ஒரு மாடலாக தெரியும். அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது தைக்கணும், பில்லோ கவர்ஸ் அது இதுன்னா ஒயிட்டாக இருக்குது அழுக்கானா தெரியும் அப்படி இப்படின்னு யோசிக்க வேணாம். இதே மாதிரி நீங்கள் வேறு துணி கலரில் கிடச்சா யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி போனால் இந்த ஒயிட் வாங்கி இந்த மாதிரி தையல் மாடலாக அடிச்சிங்கன்னா அதோட லுக்னஸ்ஸே வேறு மாதிரி இருக்குங்க. நீங்கள் அடித்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்கணும் இல்லைங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்குனீங்கன்னா ஸ்டோர் ரூம் கண்டிப்பாக இருக்கும். உஷாவோ வேறு ஏதோ ஸ்டோர் ரூம் போய் பாருங்கள். ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. அதில் உங்களுக்கு எது ஓகேங்கப்படுதோ அது பாருங்கள். நான் இது வாங்கியிருக்கிறதுனால இதை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன கம்பெனி இருக்கோ அது பாருங்கள். இப்போ எங்கள் ஸ்டோர் ரூம் இல்லைன்னு நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கலாம். நான் இருக்கிற இடத்துல இப்போ எனக்கு இல்லாதனால நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வாங்கலாம். நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஷோரூம் எங்கே வேணால் இருக்கலாங்க. ட்ரை பண்ணி தேடி பாருங்கள். தேடி பார்த்தீங்கன்னா அங்கே போய் டைரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேங்க. இந்த மிஷினோட ரேட்டு என்னங்கிறத போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு.
அப்போ நீங்கள் ஸ்டோர் ரூமில் போய் கேட்கும்போது ஷோரூமில் போய் பார்க்கும்போது என்ன ரேட் சொல்கிறாங்க என்னன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதாங்க. என்னோடய மாடலை பற்றி நான் சொல்லிட்டேன், டீட்டெயிலாக சொல்லிட்டேன் என்கிட்ட இருக்கிற மாடலை. நீங்கள் அதுதான் ஸ்டோர் ரூமில் போனீங்கன்னா வேறு மாடல் வாங்கும்போது உங்களுக்கு அவங்களே எப்படி பண்ணணும் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்களே உங்களுக்கு சொல்லி டெமோ கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்டோர் ரூம் இருந்தால் அங்கே போய் பார்த்து ஷோரூமில் போய் பார்த்து வாங்குங்க. இது ஒரு ஐடியா தான் நான் சொன்னேன். நான் எங்கே வாங்கினேன்னா நான் நெட்டில் பார்த்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்காக உங்களை எல்லோரையும் ஆன்லைனில் வாங்கணும்னு சொல்லலை. நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கலாங்கன்னா டைரெக்டாக போய் ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஸ்டோர் ரூமில் போய் பார்த்து வாங்குங்க. அவங்களே உங்களுக்கு டெமோவும் சொல்லுவாங்க, எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்லுவாங்க. பார்த்துட்டு வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் மேலும் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.